நான் ஒவ்வொரு வரிக்கும் நான் கேள்வி கேட்பேன். ஓகே, இதுக்கான ஆவணங்கள் எங்கே அப்படின்னு கேட்பேன். நான் 3 இமெயில் அனுப்பிச்சேன் அப்படின்னா, எங்கே அந்த 3 இமெயில், எப்போ அனுப்பிச்சிங்க, என்ன தேதியில் அனுப்பிச்சிங்க, எந்த இமெயிலேருந்து அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, யாருக்கு அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, அவர் ரிசீவ் பண்ணாரா, அது தெரியுமா, அதுக்கு ரிப்ளை வந்ததா, இப்படி எல்லா கேள்விகளையும் குறுக்கு விசாரணை பண்ணி 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 கேட்டு கேட்டு தான் ஒரு நீதிபதி முடிவெடுக்க முடியும். இதுக்கு தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு நீதிபதியே போனான்னா இவ்வளோ கேள்விகள் கேட்கணுன்ற போது, நீங்கள் தனுஷை பற்றி அவங்க நிறையா எழுதியிருக்காங்க. இது மாதிரி தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இப்படிலாம் போட்டு அவங்கள இதெல்லாம் பண்ணி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இது ஏதோ நிறையா விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு இதை பப்ளிக்கில் கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய முதல் கேள்வி. இது 2 பேருக்குள்ள ப்ரைவேட் மேட்டர் தானே. பர்மிஷன் நீங்கள் கேட்குறீங்க, அவரு கொடுக்க போகிறாரு.